வணக்கங்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ ராசிக்கு பார்க்கறது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கிறதோ அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ என்ன பணத்தை எப்படி ஈர்ப்பது, என்ன மெத்தட்ஸ், என்ன மந்திரங்கள்ங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கண்டிப்பாக பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அது 12 இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை நினச்சி மனக்கசப்புகளோட ராத்திரி தூங்காமல் இருக்கிறது, மன உளைச்சல் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துவிடும். அதே மாதிரி 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள், நிறைய பிரயாணம் மட்டமான விஷயங்களுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. 3 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தால் ஒப்பந்தங்கள் கையெழுத்து பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் மற்றும் வண்டி வாகனங்களால் கொஞ்சம் செலவுகள் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கொஞ்சம் லேண்டு ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், ஏதாவது லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்துங்க. மற்றபடி உங்களுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசில் குழப்பி அதனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான அப்படின்னா எதுக்காக நம்ம வருத்தப்படுறோங்கிறது யோசிங்க. நிறைய பேர் எதுக்கோ வருத்தப்பட்டு அழுகுறவங்களாம் இருக்கலாம், என்ன காரணமே இருக்காது. பட் முதல்ல கரண்ட்டில் இருக்கிறத நினச்சி பார்த்து இந்த வருத்தம் தேவையாங்கிறத முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் ஆட்சி பலத்துடன் மேற்படிப்பு சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணங்கள், மேல்நாடு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன் 10ல் தொழில் ரீதியான விஷயம், பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுவும் லோன்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ தசாபதி பலன் துலா லக்னமாக சூரியன் தசாபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி இப்போ 10ல் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து சந்திர தேசாபதி சந்திரன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள், தொழிலான விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள், வியாபார சம்பந்தமாக நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் பிரயாணமட்டமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக ராகு தேசாபதி அந்தரங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கிற, ஸோ 5ல் இருக்கிற ராகு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கும்போது ராகு இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம் இருக்கும். பூர்வீகத்தில் குலதெய்வ வழிபாடு, பூர்வீகத்தில் ஒரு வழிபாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக தோணுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து குரு தேசாபத்திலும் 3 6ஆம் அதிபதி உங்களுக்கு 10ல் தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை தோன்றும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக சனி தேசாபதி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும். சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், ஒரு பழைய வீடு இருந்தால் பழைய வீடை கொடுத்து புது வீடு வாங்கலாம், புதிய வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை, லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அதே துலா லக்னம் புதன் தேசாபதி புதன் 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 9ல் ஆட்சி பலத்தோடு பிரயாணங்கள், வெளிநாடு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னம் கேது தேசம் கேது 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுவும் ஏதாவது லிட்டிகேஷன் கேசஸ் ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் கிளியராகி ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக சுக்கிர தேசாபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி இப்போ 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசில் உழைச்சிக்கிட்டு பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நீங்களே பெண்களாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதனால் ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதனால் மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா இப்போது
உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 2 5ஆம் அதிபதியான குரு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்குது. ஸோ 9ல் இருக்கும்போது குழந்தைகள் மேற்படிப்பு போகிறது, மேற்படிப்பில் வந்து சாதிக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்க கலைஞருக்கெலாம் வந்து ஒரு பெரிய வாழ்க்கை, பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. குடும்பத்தில் வந்து தேவையில்லாத தர்க்கங்களை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். கொஞ்சம் வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே லாபகரமாக நடக்கும். அதுவும் குழந்தைகளோட நடவடிக்கைகள் சில நேரங்களில் சின்ன சின்ன மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சொத்துக்கள் வண்டி வாங்கினால் நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு வந்து உங்களோட 6ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. எவனாச்சும் போட்டு கொடுப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வார கடைசியில் சனிக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சனி ஞாயிறில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 10ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணமரமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி வந்தாங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் அந்த சனிக்கிழமை, சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும். வேலையில் ரொம்ப கவனம் தேவை. உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏதாவது சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தன் தாயாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபதினும். குரு வந்து பார்த்திங்கன்னா 2 5ஆம் அதிபதி இப்போ வந்து 9ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதி இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபதி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 8லே ஆட்சி விடத்தோடு இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் போட்டிகள், அதனால் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. அவர் வந்து 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சின்ன சின்ன மனக்கசப்பு, ஏன்னா அங்கே சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்களாக கொஞ்சம் மனக்கசப்பு வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கேரக்டர்கிட்ட. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கழிப்பாடு லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. பேராசையை தவிர்ப்பது நல்லது. தாயார் சார்ந்த உறவுகள்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து அது குருவுடைய இடம்னும்போது கொஞ்சம் வந்து பேராசை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5 12ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து இப்போ வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், மனசலனங்கள், மனசில் ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
கொஞ்சம் குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து சின்ன சின்ன மன சங்கடங்களை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கணும், சின்ன சின்ன மனக்காயங்கள், மன கஷ்டங்கள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இன்னொரு 10 நாளில் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி வந்து யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா போய் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் நீச்சமாக இருக்கும். மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதனால் ஒரு மனக்காயங்கள் வரும். பெரிய லாபம் வரும்னு சொல்லிட்டு ஒரு லாக் பண்ணி அப்புறம் பணம் போய் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துவிடுங்க. மற்றபடி என்ன இதுவரை பார்த்த பொது படங்கள் இப்போ தசாபதி தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபதி எந்திரங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டிலும் மனக்காயங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபதி. சந்திரன் 8ஆம் அதிபதினு பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 12 மற்றும் 5ஆம் அதிபதி இப்போ 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு. வியாபாரத்திலும் நல்ல ஒரு ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு 3லும் பெரிய தைரியம், ஏதாச்சும் இருந்தாலும் ஒரு உண்டுன்னு பண்ணிடுவோம், ஏதாச்சும் ஒரு கை பாத்திரங்கிற லெவலெல்லாம் போகும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக. அதுவும் வியாபாரத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள், வண்டி வாகனம் ஓட்டுறது இதெல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துவாங்க. அதனால் நமக்கு மன கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி. சனி வந்து உங்களுக்கு 4ல் இருந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நிலவுலங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் பேராசை காட்டி மற்றவர்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி. கேது வந்து 9ல் வந்து இருக்கும்போது தாயார் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்கள், விசா, பாஸ்போர்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தியந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் நீச்சம், மாமியார் சார்ந்த உறவுகள், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாச்சும் லோன் போட்டு ஏதாச்சும் பண்ண போனீங்கன்னா அதில் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ பணம் ஈர்க்கும் முறைன்னும் போது நிறைய பேர் தெரியலும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மனம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100%ல் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4% ஆள்கிட்ட தான் வந்து ஒரு பெரும் பணம் இருக்குது. மீதி எல்லோருமே வந்து பெரும் பணம் பின்னாடி ஓடுற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. இதில் வந்து ஏபிசிடி நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய பணம்னா ஒரு மொத்த பணத்துலேயும் ஒரு பெரிய பங்கை வந்து 4%, 5% உள்ள மக்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் பணம் ஈர்க்கும் முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முதல்ல வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வராது, இதுக்கு எதுக்கு தண்ட செலவு, இது நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மன ரீதியாக சில கட்டுப்பாடுகளை வைக்கும்போது பணம் நம்மகிட்ட வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மன ரீதியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு பணம் வருது, இந்தந்த பணம் வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பனையிலே வந்து ஒரு பெரும் பணம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிருஷ்டி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பணம் ஈர்க்கிறதுக்கான இன்னொரு விஷயம், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா குபேர காயத்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குபேர காயத்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருந்தார். ஸோ அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை வந்து காலையில் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் ஃப்ளோட்டிங் வந்து பெரிய அளவில் க்ரோட்ஸில் இருந்தது. ஸோ அவர் வந்து அதை மிஸ் பண்ணி இத்தனைக்கும் ஒரு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ண அவர் வந்து பிஸ்னஸ் செக்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரொட்டேஷன் கொண்டாந்தார். ஸோ அது அவரால் முடிஞ்சுது. காரணம் என்னென்னா அவர் அந்த மந்திர உச்சாடங்கள் அதுவும் குபேர காயத்ரி வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனது வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பணமே இல்லை, பணம் வேணும் அப்படின்னு வரும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திப்பார், ஒரு 4:30 எழுந்திப்பார், கொஞ்சம் மூஞ்சி கை கழுவிட்டு விளக்கேற்றிட்டு இந்த கனகதாரா சோஸ்திரம்ங்கிற ஒரு இருக்குது, சங்கரார் எழுதிய கனகதாரா சோஸ்திரம். ஸோ அந்த பாடல் என்னென்னா, பணம் வேண்டி இந்த பாடலை பாடும்போது தங்க நெல்லிக்காயை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அது போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே சொல்லும். ஸோ அதில் வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அது அவ்வளோ சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும்.
ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சூரிய பயிற்சி அப்போ வந்து ஐ திங்க் மாதத்தில் வந்து 15-16 தேதியில் வந்து வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம்னா அது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு பெரும் பணம், பெரும் செல்வம் வந்து உங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இதுவும் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அற்புதமான படங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.